போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்க போவது யார். இன்றைக்கி சமைக்க போவது யாரில் சூப்பரான ரோட் சைட் மஷ்ரூம் மசாலா செஞ்சு காமிச்சிருக்காங்க நம்ம லாவண்யா. வாங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோட் சைட்லலாம் நம்ம ஊரில் விற்கிற மஷ்ரூம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் ட்ரையாக செஞ்சுருக்கேன். இது வேணும்னா கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 2 கப் மஷ்ரூம், 2 கப் கோஸ் கேபேஜ் எடுத்திருக்கேன், ஆனியன் ஒரு சின்ன ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கேபேஜும் மஷ்ரூமும் எடுத்துக்கிட்டேன், அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா மசாலாவில் தனியாக கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம், அதனால கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் நம்ம வச்சுருக்கிற மைதா மாவு 1 கப், அதில் பாதி கப் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துக்க போகிறோம். கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம பகோடாலாம் போடுற பதத்துக்கு இதை பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் போட்டு பொரிக்கலாம். இது அப்படியே ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும் பகோடா மாதிரி. கூடவே இது பக்கத்தில் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக. அதில் பச்சை மிளகா, கறிவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்க போகிறோம். இப்போ கறிவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வரைக்கும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டேன், அப்புறம் தக்காளி சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம், அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு. இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதை வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக சப்பாத்தி இதுக்கெலாம் தொட்டுக்கணுன்னா நீங்கள் வெங்காயம் தக்காளியை வதக்கி அரைச்சி இதில் பேஸ்ட் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பேஸ்ட் மாதிரி கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரையாக தான் செய்ய போகிறேன், அதனால் இதில் தனியாக இது மட்டும்தான் போட்டு வதக்குறேன். இப்போ நான் ட்ரையாக செய்கிறதுனால இதில் பேஸ்ட் ஆட் பண்ணல. வேணும்னா இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி வச்சு கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்குறேன். எல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இங்கே பொரிச்சு வச்சுருக்கிற அந்த மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக புட்டு வச்சுக்கிறேன். இதுவே நல்லா கிறிஸ்பியாக நல்லா தான் இருக்கும், அப்படியே சாப்பிடலாம். இதை நல்லா புட்டு வச்சுட்டு அந்த கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கிரேவியில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடரை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த கிரேவியில் சேர்க்குறேன் ஒரு திக்னஸ்க்காக. இதை சேர்த்துட்டு அதுக்கு லைட்டாக கொதித்ததும் இந்த பீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மஷ்ரூம் பக்கோடா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண உடனே சூப்பரான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கார்னிஷிங்காக கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் பொரிச்சுக்கிறேன். ஸோ குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம், கார்ன்ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நிறைய தடவை செஞ்சு பார்த்துருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வரும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சமைக்க போவது யாரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.